வணக்கம், நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, நாம் வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்குறோம் இல்லையா, அதில் ஒரு கவனம் தேவைங்க. நாங்கள் முன்னாடி எங்கள் ஆன்ட்டி, என்னுடைய அத்தை, இரண்டாவது அத்தை, ஒரு செல்ல பிராணிகள் வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அப்போது ஒரு பூனை வளர்த்தோம். அந்த பூனை எப்பவும் அவங்கக்கிட்ட தான் தூங்கும், கிட்டே வச்சுருப்பாங்க. நைட்டும் கூட கிட்ட தான் தூங்கும். அது மாதிரி அவங்க கல்லூரிக்கு போகும்போது பூனையும் சேர்ந்து என்ன பண்ணோன்னா போகும், ரோடு வர சாலை வரைக்கும் அவங்கள பேருந்தில் ஏற்றி விடுறதுக்கு மாதிரி போயிட்டு, அதே மாதிரி மாலை நேரத்தில் அதுங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியாது, காவல் இருந்து கூட்டிகிட்டு வரவங்க. இப்படி இருக்கிற இடத்துல சாப்பாடெல்லாம் வச்சு டெய்லியும் அவங்கக்கிட்டேயே தூங்குது. ஒரு நாள் பாம்பை ஏதோ கடிச்சு சண்டை போட்டு கொன்று, கண்ணாடி விரியனோ கட்டு விரியனோ காணவங்க, ரொம்ப விஷப்பாம்பு நம்ம ஏரியாவில் நிறைய உண்டு. அதை குட்டி பாம்பை கொன்று கட்டில் கொண்டு போட்டிருந்தா, அவள் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது தான் எங்கள் அத்தை பயந்துட்டோம். நாங்கள் எல்லாம் ஒருவேளை அது உயிரோட இருந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கு. அதனால எதை வளர்த்தாலும் அன்போட எல்லாத்தையும் அணுகணும். அதுக்காக நம்ம படுக்கிற பெட்டில் கொண்டு வந்து போடணுங்கிறது கிடையாதுங்க. அதுங்களுக்கு உணவு வைக்கணும், அதை பாதுகாக்கணும். ஆனால் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஏன்னா நிறைய நோய்கள் கூட விலங்குகள்கிட்ட பரவுது. நன்றி.